அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். இன்னைக்கு பாலஸ்டைன் இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் ஜயனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம். அப்போ இதை பற்றி உலகத்தில் யாருமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் தெரியாமல் இருக்கலாது. ஏன்னு கேட்டால் இந்த ஜயனிஸ்டுகள் யார் அப்படின்னு சொல்லி குர்ஆன் பிரித்து திட்ட தெளிவாக அடையாளம் காட்டுது. ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஏண்ட நம்பிக்கையின்படி இந்த உலக விவகாரங்கள் உலகத்தில் இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, இதை பற்றி ஒரு நல்ல மனிதன் இறைவனை சார்ந்து வாழக்கூடியவன் அவனுக்கு பயந்து நாங்கள் நல்லவன சைடில் நிற்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இறைவனை பொறுத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுக்காம இந்த உலகத்தில் என்ன அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு என்னை வணங்கிக்கிட்டே இரு இப்படின்னு சொல்ற இறைவன் மேல எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டால், நான் நம்பக்கூடிய இறைவனாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோட திருமறை குர்ஆன்ல என்னை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியே இல்லை. உதாரணத்துக்கு லொஹருக்கு எத்தனை ரக்காயத்து, தராபியா எத்தனை ரக்காயத்து இருக்குது, குனூத்து இருக்குதா இல்லையா, இதெல்லாம் போடவே இல்லை. இதெல்லாம் நபிமார்கள் செஞ்சிருப்பாங்க, ஹதீஸ்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சா, ஹதீஸ் இருக்குதா, எவ்வளவுதான். உங்களுக்கு மனசுக்கு நீங்க புறன்படலையா செஞ்சுட்டு போங்க. நீங்க ஒன்றுமே இந்த இபாபத் அதோ குனூத்து சொல்லுவாங்க கேட்கணும்னு சொல்றாங்க, கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப கேட்டாலும் நரகத்துக்கு போட்டுருவானா, இல்லாட்டி கேட்காம இருந்தா நரகத்துக்கு போட்டுருவானா? இல்ல. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு போயிட்டணும். இவ்வளவுதான் ஆன்மீகம். சரியா? நாங்க எவ்வளவு ஆனஸ்டா செய்யறோம் இறைவனுக்கு, அதை நாங்க எவ்வளவு விரும்பி செய்யறதை பத்தி தான் இறைவன் எங்களுக்கு அதுக்கு நன்மையை கொடுப்பான். அதன் அடிப்படையில் இதெல்லாம் நாங்க பெரிய டிபேட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நாங்க யோசிக்கக்கூடிய சமுதாயமா குர்ஆனை நாங்க முன்னுக்கு வைக்கணும். குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது அறிவின் பொக்கிஷமா வந்திருக்குது. அந்த குர்ஆன்ல பாருங்க, இறைவன் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. இந்த குர்ஆன் அனுப்பியிருக்கிறது சிந்திக்க கூடியவர்களுக்கு. அதன் அடிப்படையில நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனை வச்சு நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா நீங்க தேர்ச்சி பெற்றுவீங்க சுவனம் செல்வதற்காக. அதன் அடிப்படையில இந்த என் நம்பிக்கையின்படி என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக விவகாரங்கள்லையும் எது சரி எது பிழைன்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு மிக அழகான முறையில, அதாவது கிட்டத்தட்ட 1890 நடந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு சப்ஜெக்டை பத்தி 1400 வருஷத்துக்கு முந்தைய அல்லாஹ் முன்னாடி பண்ணிருக்கிறான் குர்ஆன். சரியா? இது ஒன்று போதாதா குர்ஆன் உண்மைப்படுத்துறதுக்கு? அது என்னாண்டு விளக்கப்படுத்துறேன். அதாவது இந்த ஜயனிசம் அப்படின்னு சொன்னா என்னது, அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்ல, எந்த விதத்திலையும் நீங்க எந்த மதத்தை சார்ந்து எந்த மார்க்கத்தையும் நீங்க நம்பி வாழ்ந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த மதத்தை நம்பி இறைவனை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு எதிரானது தான் இந்த ஜயனிசம் அப்படி சொல்றது. எவ்வளவு தூரத்துக்கு கேட்டா ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்கு அதை எடுத்துட்டு போயிட்டுரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, கண்ட இடத்துல போர் நடந்து கொண்டிருக்குது, அனாவசியமான ஆயுதங்களை தயாரிக்கணும், அதாவது மனிதனுடைய தேவையை மீறின ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், அது இதுன்னு சொல்லி தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணியை களவெடுக்கிறாங்க, அதாவது சாப்பாடு அப்படின்ற பேர்ல அதுல விஷத்தை கலப்படம் பண்றாங்க. இந்த மாதிரி உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரி கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன், மெடிக்கல் கரப்ஷன்ஸ், மெடிசின் கரப்ஷன்ஸ், எஜுகேஷனல் கரப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒன்றில் ரெண்டுல சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாமே மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த ஜயனிஸ்டுகள் தான். இந்த ஜயனிஸ்டுகளை நாங்க சரியா பிரிச்சு அடையாளம் கண்டு எந்த வகையிலுமே அவங்களை சேர்ந்து நாங்கள் நிற்கக்கூடாதுக்கு இறைவன் ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறான். அது என்னது அப்படின்னு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். வெல்கம் டு த குளோபல் டூரியன் யூடியூப் சேனல். இந்த ஜயனிசம் அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணி தரும்போது சூரா அல் மாயிதா 51வது வசனத்துல எப்படி அழகா எக்ஸ்பிளைன் பண்றான்னு கேட்டா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உங்கள் நண்பர்களாக அல்லது பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்றான். இப்போ உலக அளவுல இதுக்கான இன்டர்பிரேஷன் மிக தவறுதலா சொல்லப்படுது. எப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த யூதர்களையும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களையும் எங்கள் நண்பர்களாகவோ பாதுகாவலாக எடுத்துக் கொள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வெறுக்கத்தக்க முற்றிலும் தவறான ஒரு இன்டர்பிரேஷன். இந்த அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்துவரை பாருங்க, அவங்களுக்கு அலையன்ஸ் கண்ட்ரி இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை பாருங்க. இவங்க எப்படின்னு கேட்டா பைபிளுக்கு எதிரானவங்க சொன்னா டிரெக்டா எதிர்னு சொல்ல மாட்டாங்க, பைபிளுக்கு எதிரான வேலைகளை செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பைபிளின் படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கான்னு சொன்னா அங்க ஆல்கஹால் அதாவது லீகல் பண்ணேலுமா, விபச்சாரத்தை லீகல் பண்ணேலுமா, போன் இண்டஸ்ட்ரி லீகல் பண்ணேலுமா, அதாவது ஒரு ஆணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், இதை பைபிளின் அடிப்படி இதை லீகல் பண்ணேலுமான்னு பார்த்தா இது எல்லாமே பைபிளுக்கு எதிரானது. அப்ப கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு இவங்க பைபிளுக்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவை சாந்திக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் பண்ற மிகப்பெரிய ஜோக் என்னன்னு கேட்டா, அவங்க கிறிஸ்துவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, அவங்களோட நம்பிக்கையாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவரை குருசிஃபைட் பண்ணினது யூதர்கள் தானே. அப்படி இருக்கும் போது இந்த யூதர், அதாவது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவதூறு கிளப்பினாங்க இந்த
யூதர்கள் இன்னைக்கும் அவங்க அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட கிறிஸ்துவர்கள் உண்மைக்குமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கக்கூடியவங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவே இல்லைன்னு சொல்லக்கூடிய யூதர்கள் அவங்க தானே உண்மையானவர்கள். ஆனா இன்னைக்கு இவங்க யூதர்கள் வந்தேன்னு சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தேன்னு சொல்லி வந்து இன்னைக்கு இஸ்ரேல் உள்ளவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கிறிஸ்துவர்களுக்கு உண்மைக்குமே அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னா, அவரை யாரு குருசிஃபை பண்றதுக்கு உதவி செஞ்சாங்களோ ரோமர்களோட சேர்ந்து அவங்களோட கூட்டணி வைக்க இயலாது. அதை மீறி இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்டா, அவங்க கொள்கையை விட்டுட்டு போறாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் அல்ல இன்னைக்கு பிரிச்சு அடையாளம் கட்டுறான். எங்களுக்கு விரோதம் செய்வதில் தம்மில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூதர்களும் கிறிஸ்துவர்களும், அதாவது கொள்கையை இவங்க விட்டுட்டு போவாங்க. ஏன்னு கேட்டா இவங்களோட கொள்கை தோராயின் அடிப்படையிலேயோ பைபிளின் அடிப்படையிலோ இல்ல, சைத்தானுடைய பைபிளின் அடிப்படையிலேயே அவனோட கொள்கை இருக்கும். சரியா? அதை அடையாளம் கண்ட ரஷ்ய கிறிஸ்துவர்கள் என்ன செய்யறாங்க, இல்லாட்டி ரஷ்யா அப்படின்னு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவம் அதோடைய தலைமத்து கீழே இருக்கிற இன்னும் நாடுகள் இருக்குது, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளக்காரர்கள், அமெரிக்காவுக்கு சார்ந்த நாடுகள் கிறிஸ்துவம் சொல்லிட்டு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடு ஏற்படுத்தி இந்த மாதிரி வாழக்கூடிய வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து ஒரு கேடயமா யூஸ் பண்ணி யூதர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு அநியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஃபாதரியாக்கள் வந்து ஒரு பக்கத்துல إذا قصفت المساجد في غزة هل سيرفع الأذان مجددا؟ عندما تقصف المساجد ولا يكون هناك مؤذن في غزة وأنا حاضر في غزة سأرفع الأذان في الوقت المناسب عن إخوة المسلمين كرامة لهم ولنقول العدو الصهيوني على شروطنا مش على شروطنا. إلى كل مؤازري القضية الفلسطينية: إسلام ومسيحية، إسلام ومسيحية، إسلام ومسيحية. The national community, we say, silence in the face of suffering is a betrayal of conscience. To the whole people of Gaza, we, the church and her leaders, stand in solidarity with you. زي ما الشيخ المسلم بيقاتل دفاعا عن الأطفال والنساء، أنا بقول لك إياها على العلن، أنا بنزل بقاتل. الفلسطيني رجل دين. இதன் அடிப்படையில் எங்களுக்கு என்ன விளங்குது, இந்த உலகத்துல ரெண்டு கிறிஸ்தவம் ரெண்டு யூத மதம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பாலஸ்டைனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா அவ்வளோ ஜயனிஸ்ட் போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்கி கொண்டு பாலஸ்டைன் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. Zionism is a political movement which is causing bloodshed. That's where our family is from. I'm from Israel. How can you hold that flag? This is because the actions of the Zionist people, they are responsible. That's where our ancestors. We live in a These are Orthodox Jews that do not believe in Zionism. They are a part of the Jewish population that actually live in and amongst Palestinians. So anyone who thinks Palestinians are categorically demonic and we just love unaliving Jewish people, you can see they stand with us. And as long as you are anti-Zionist, you will always face the brutality of அது மட்டும் இல்லாம பாலஸ்டைன் கொடியை பிடிச்சிக்கிட்டு முஸ்லீம்களோட ஆட்சிக்கு நாங்க வாழும் போது அவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தோம். ஒரு ஹலீஃபான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா ஜஸ்டிஸ் அது அங்கதான் இருந்துச்சு. இன்றைக்கு முஸ்லீம்கள் வந்து பிரிவுபட்டு இருக்கிறாங்க. மொராக்கோல இருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் வரைக்கும் ஒத்துமையா அவங்க வாழணும்னு சொன்னா ஒரு ஹலீஃபா வேணும். அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள் அப்படி இந்த ஜைனிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை திருடி அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக முஸ்லீம்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி முஸ்லீம்கள நல சொல்லக்கூடிய யூதர்களை நாங்க எப்படி வந்து வெறுக்கிறது? அதாவது அவங்களும் ஒரு சக மனிதன் தான், அதன் அடிப்படையில் நாங்க வெறுக்க தேவையில்ல. தீன் வரும்போது எங்களுக்கு அவங்க முரண்படுவாங்க. அது நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். எங்களுக்கு குர்ஆன் இருக்குது உண்மை இதுன்னு சொல்லி எத்தனை உலமாக்கள் நாங்க போய் யூதர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம், எத்தனை கிறிஸ்துவ உலமாக்களோட நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறோம். உண்மையான உலமாக்கள் இன்றைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நேத்து முந்தினாத்து கூட 2 யூத ரப்பிக்களோட முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் வந்து கலந்து உரையாடல் பண்ணி எது சரி எது பிழை என்னதுன்னு சொல்லி மிக அழகான ஒரு கன்வர்சேஷன் வந்து நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அது உண்மையான மார்க்க அறிஞர்கள்ல அது தனித்தன்மை, தனி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி குர்ஆனின் அடிப்படை. அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த யூதர்களையும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் பாதுகாவலர்களா இருக்க சொல்லல, நண்பர்களாக வந்து எங்களுக்கு இருக்கலாம், அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா அல்லாஹ் அதை கண்டினியூ பண்ணி வாரான். என்னன்னு சொன்னா எங்களுக்கு விரோதம் செய்வதில், அதாவது முஸ்லிம்களாகிய எங்களோட தீனுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் யூதர்களிலும் கிறிஸ்துவர்களிலும் தம்மில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக ஆகும் போது இதுதான் விஷயம்.
அப்ப சில யூதர்கள் இருக்கிறாங்களாம், சில கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களாம், எங்களோட தீனுக்கு விரோதம் செய்வதற்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு போடுவாங்களாம். அவங்களோட தான் நாங்க பாதுகாவலர்களா எடுக்கக்கூடாது, அவங்களோட நாங்க எந்த ஒரு கூட்டாளியும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிட கூடாதுன்னு இறைவன் சொல்றான். அப்படி அவங்கள பாதுகாவலர்களாக நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே, அநியாயக்கார மக்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்ட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவின் பாதையை தெளிவா பிரிச்சு எங்களுக்கு காட்டுறான். இப்ப குர்ஆன் சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா, அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு யோசிக்கணும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஃபெஸ்ட்டுக்கு முஸ்லீம்களுக்கு விரோதம் செய்வதற்காக அவங்க ஒன்று சேருவாங்க, ஒரு கூட்டமைப்பு போடுவாங்கன்னு சொன்னா இது எப்படி ஃபெஸ்ட்டுக்கு சாத்தியமாகும் நான் யோசிக்கணும். ஏன்னு கேட்டா, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் மனசுல நாங்க பகைமையை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இதோட நாங்க தவறுதலா விளங்கிக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அதாவது கிறிஸ்துவர்கள் அவங்க உயிரா நேசிக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எதிரானவங்க தான் இந்த யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச அநியாயம் 1 இல்ல 2 இல்ல, அவளை குருசிஃபை பண்ற அளவுக்கு அவங்க போனாங்க. ரெகக்னைஸ் பண்ணிக்கிறவே இல்ல அவங்கள ஒரு நபின்னு சொல்லிட்டு யூதர்கள். அது மட்டும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவதூறு கிளப்பினவங்க. சரியா? அப்ப உண்மையான கிறிஸ்துவர்கள் எதன் அடிப்படையில உலக லாபங்களுக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த யூதர்களோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு போடுவாங்க, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நேசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரா. அப்ப அது சாதாரண ஒரு விஷயம் இல்லையே, மிகப்பெரிய வேறொரு விஷயம் இங்க நடக்குதுன்னு விளங்குதா? அப்ப என்னன்னு கேட்டா, இந்த நாங்க சிம்பிளா விளங்கிக்கிறோம் எப்படின்னு கேட்டா, சில யூதர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்றாங்க முஸ்லீம்களுக்கு விரோதம் செய்வதில்னு சொன்னா, இந்த சில யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கொள்கையை விட்டுட்டு போறாங்கன்னு அர்த்தம். சரியா? இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப கொள்கையை விட்டுட்டு சொன்னா, உண்மையான யூத கொள்கையும் உண்மையான கிறிஸ்துவர்களோட கொள்கையை விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க தெளிவா எனக்கு விளங்குது என்னன்னு கேட்டா, அந்த கூட்டமைப்பு போடக்கூடிய அந்த கொஞ்சம் யூதர்களும் கொஞ்சம் கிறிஸ்துவர்களும் யூத மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் கேடயமா பயன்படுத்தி மக்களை ஏமாத்தி மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை உலகத்தில் செய்ய போறாங்கன்றது நாங்க விளங்கிக்கணும். சரியா? கொள்கையை விட்டுட்டு போறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட தான் முஸ்லீம்களுக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்ல, இறைவனை நம்பக்கூடிய குர்ஆனை நம்பக்கூடிய நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா நாளைக்கு மறுமையில நாங்க எல்லாரும் கேள்வி கேட்போம். அப்ப இதெல்லாம் முஸ்லீம்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொன்னீங்களான்னு கேட்பான் எங்கள்கிட்ட. அதன் அடிப்படையில் தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் இன்னைக்கு தெளிவுபடுத்தி காட்டுறான். அப்ப இந்த முஸ்லீம்களுக்கு விரோதம் செய்வதற்கு சில யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்ப ஒன்று சேர்ந்தாங்க உலகத்துல அப்படின்னு நாங்க பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எப்படி நாங்க விளக்கணும்னு கேட்டா, உலகத்துல எந்த ஒரு அட்டாட்சியுமே ஆதாரங்களையுமே அல்ல சும்மா வெளிப்படுத்துறது இல்லை. அதுக்கு பின்னுக்கு மனித குலத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இருக்கும். அதன் அடிப்படையில இந்த ஃபிரௌன் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், மக்களை அடிமை பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம தன்னை தானே ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா ரப்பு கொமலான்னு சொன்னான். இதே மாதிரி ஃபிரௌனுடைய உடல் அல்லாஹ் கடலுக்குள்ள பாதுகாத்து வச்சிருந்து ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்துறான். இது மூலியமா இறைவன் இந்த மனித குலத்துக்கு கொடுத்த மெசேஜ் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே ஒருத்தன் வந்தான் ஃபிரௌன் சொல்லிட்டு அவனோட ஹிஸ்டரி எல்லாம் குர்ஆன்ல நான் சொல்லிட்டேன். இப்ப இது எண்ட் டைம், உலகத்துடைய கடைசி காலகட்டம். இங்க இன்னொரு ஃபிரௌனை நான் வச்சிருக்கிறேன், பார்ட் 2. அதாவது நவீன மாடர்ன் ஃபிரௌன். அவன் அங்க ஃபிரௌன் எப்படின்னு கேட்டா, உங்களை அடிமை பண்ணினா, கம்ப கிட்ட வச்சுட்டு வேலை வாங்கினா, அவனோட ஆட்களை கவர்னர்களை கிட்ட வேலை, அவனோட ராணுவ வீரர்களை கிட்ட வச்சுட்டு மக்களை அடிமை பண்ணி யூதர்களை அடிமை பண்ணி வேலையை வாங்கிட்டு இருந்தான். சோ அங்க அவங்களை யாரு அடிமை பண்ணி சொல்லி விளங்கிச்சு. இப்போ 2வது இங்க ஒரு ஃபிரௌன் ஒன்று வர போறான், அவன் அவங்களை அடிமை பண்ணி அவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். நீங்க எல்லாம் காலம் ஃபுல்லா அவனுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க அடிமையா இருக்கிறீங்களான்னு கூட நீங்க உணர மாட்டீங்க. அதனால இறைவன் அந்த மாதிரி ஃபிரௌன் உடலை ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்துறான். அதாவது 1896 அந்த மாதிரி காலகட்டத்தில். அதில் இறைவன் கொடுத்த மெசேஜ் என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய நவீனத்தனமான ஒரு அடிமைத்தனம் வரப்போகுது. அந்த அடிமை பண்ணக்கூடியவன் அவன் தன்னை ரப்பு அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கூடக்கூடிய ஒரு கால நிலமும் வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து முஸ்லீம்களே நீங்களும் உஷாராவி மற்ற மத நம்பிக்கையாளர்களையும் நீங்க உஷார்படுத்தி நீங்க மத ரீதியா எல்லாரும் ஒருமித்த கருத்தின்படி ஒன்றுபடுங்க. எல்லாரும் இறைவன் ஒருத்தருக்கு சொல்லி நம்புறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட்ல அதுல ஒன்றுபட்டு நீங்க இவங்களை அடையாளம் கண்டு வேலை செய்யுங்க. ஏன்னு சொன்னா இவங்க லேசிப்பட்ட ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக ஃபிரௌனுடைய உடலை வெளிப்படுத்துறான். அந்த காலகட்டத்திலே தான் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டா, இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி முஸ்லிம்களுக்கு விரோதம் செய்வதற்கு சில யூதர்களும் சில கிறிஸ்துவர்களும் கூட்டம் போட்டாங்க. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டமைப்பு. அது என்ன அரசியல்னு கேட்டா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களின் நிம்மதி எல்லாத்துக்குமே வேட்டு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அரசியல் சித்தாந்தம் அவங்க வச்சிருக்காங்க. The first Zionist of modern Jewish history, Theodor Herzl in Vienna, knew nothing about Judaism. He's basically completely secular. Judaism is different from Zionism. Have you heard that term before, Zionism? So Judaism is a set of religious and cultural beliefs and practices that define the Jewish people.
Zionism is the belief that the state of Israel is a theological necessity. So that means that not all Jews are Zionists, and not all Zionists are Jews. So there are a number of Jews who are not Zionists, for instance, and there are a number of Christians in particular who are Zionists. குர்ஆனின் இறைவனின் வழிகாட்டுதலின்படி இந்த சைத்தானுக்காக வேலை செய்யக்கூடிய Zionism is a satanic movement. Now, before I go any further, this content is protected by the United States Constitution and is strictly for entertainment purposes only. Zionism began in Basel, Switzerland in 1897 by a man named Theodor Herzl. He said that he was going to find the land that God promised the Jews. But when you look into it, Herzl was an atheist. He did not believe that God even existed. So, how is a man who does not believe that God exists going to find the land that God promised to his chosen people? This man is Satan in disguise. Zionism is simply a political philosophy that brought about the state of Israel. It has absolutely nothing to do with religion. Now, its main goal is to seek to confuse people and make them think that Zionism and Judaism are the same exact thing. And when you look into it just a little bit further, you realize that Judaism originated in Africa. The first Jews in the world were African. Why do you think DNA tests are banned in Israel? The last thing they want them realizing is that they're really not God's chosen people. Zionism is devilish, it is imperialism, it has gone and taken the lands of the Palestinian people, and through terrorism, ethnic cleansing, and a genocide, it has driven them out of their homeland. And then through that same terrorism, and with the backing of the United States government, it maintains its power. Now, if, like me, you've been watching the last couple of years very confused because you think to yourself, you think God wants you to mass murder people? You think you're on the right side of history when that's what you're doing to innocent women and children? Well, it starts to make a lot more sense when you realize that the people who created this movement did not believe in God. In the United States of America, 50 million people live in food insecurity, 18 million of those being children. Yet, it sends the state of Israel billions and billions of dollars every year just for Israel to turn around and bomb the Palestinian people. If that's not Satan in disguise, then what is? இந்த ஜைனிஸ்ட் அப்படி சொல்லக்கூடியவங்க நாங்கள் பிரித்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு சார்பா மட்டும் நாங்கள் நின்றக்கூடாது. இப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்ற இந்த ஜைனிஸ்டுகளுக்கு யாரெல்லாம் அவங்கள வந்து பாதுகாவலர் எடுத்தாங்களோ அவங்களும் அவதுகளை சார்ந்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொன்னா இவங்களுக்கு அதாவது இந்த ஜைனிஸ்டுகளோட ராணுவ பேஸ் தான் அரபு தீபகற்பத்தில் இருக்குது, முக்கியமா சவுதி அரேபியாவில். இப்ப குர்ஆனுடைய டெஃபினேஷன் என்ன? அல்லாஹ் இப்ப என்ன சொல்றான்? அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. அதனால இன்னைக்கு இந்த பாலஸ்டைனுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணக்கூடிய எதிராக பேசக்கூடிய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இல்லையா, ஜைனிஸ்ட் கிறிஸ்துவர்கள், அதே மாதிரி தான் பாலஸ்டைன் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக பேசக்கூடிய சில யூதர்கள் இருக்காங்க, அவங்க ஜைனிஸ்ட் யூதர்கள். அதே மாதிரி தான் சில ஜைனிஸ்ட் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வோட வழிகாட்டுதலின்படி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. பெட்ரோல் டாலர் போட்டு வச்சுக்கிறாங்க அரபு நாடுகள் ஜைனிஸ்டுகளோட. அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. சினிமா தியேட்டர்ன்றாங்க, அவங்களோட அரசியல் ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா நிச்சயமா அவங்களுக்கு வெற்றியே கிடைக்காது. அவங்களோட அரசியல் ஒப்பந்தம் நீங்க எவ்வளவு போட்டாலும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மீயும். உங்களுக்கு குர்ஆன் மட்டும் தான் வழிகாட்டும். We protect Saudi Arabia. Would you say they're rich? And I love the king, King Solomon, but I said, King, we're protecting you. You might not be there for 2 weeks without us. You have to pay for your military. You have to pay. குர்ஆன் வழிகாட்டுதல் படி போனா மட்டும் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க எல்லாம் போற மாதிரி இல்ல, முக்கியமா இந்த அரபு நாட்டுல சேர்ந்தவங்க. صلي بيت الكنيسه تبعك، تجيش تصلي هون. هون ظاهر. هنصلي زيه، هذا محل ظاهر. الولايات المتحدة الأمريكية وهما قطبة هذا العالم بالتأثير يقودان ولله الحمد والمنة بقيادة خادم الحرمين الشريفين وأيضا الرئيس الأمريكي العالم والإنسانية إلى مرافق الأمن والسلام والاستقرار والرخاء. Grow bolder in their hypocrisy. They'll take their nifaq in public to an extreme. That's why you heard the chief imam and khatib of the Masjid al-Haram, the president of the general presidency of the affairs of the Haramain, praise and make dua for Trump in the United States. That's why you hear him and others hail their taghut with praises from the Holy of Holies on top of the minbar of Rasulullah sallallahu alaihi wasallam. You know, Sudais, the Imam of Makkah, recently he gave comments praising America. Praising Trump. And praising Donald Trump. So many Salafis said that from henceforth they will not pray Salah behind Sudais. Why do they not pray behind a Sudais? Because they have issues with what? His political stance on America. So they justify that. If an Imam of the Haram validates Israel tomorrow, would you pray Salah behind him? You would not. So similarly for us,
when they say statements like the Prophet ﷺ is dead in his grave and he doesn't benefit you, we do not pray behind them. Is that clear? இனி இன்ஷா அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் அந்த வெற்றி அந்த குர்ஆனுக்காக வந்து உழைக்கக்கூடியவங்களா இந்த சமுதாயம் வந்து மாறும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லினானு இவ்வளவு ஒரு தெளிவு கிடைக்குது. ஜைனிசம் சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு பின்னுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஒட்டுமொத்த குர்ஆன்ல இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இதனாலதான் நாளைக்கு மறுமையில முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சாட்சி சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு. குர்ஆன்ல 25வது சூரா 30வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ் இந்த சமுதாயம் குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு மிக பயங்கரமான சாட்சி இந்த சமுதாயத்துக்கு எதிராக வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் அடிப்படையில அறிவின் பொக்கிஷம் சத்தியம் அசத்தியம் இந்த உலக ரீதியை பிரிக்க வேண்டிய அவ்வளவு பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து குர்ஆன்ல வச்சிருக்கும் போது நாங்க அதை வந்து முற்றிலும் புறக்கணிச்சுட்டு நாங்க இபாதத் ரீதியான சண்டை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே கொண்டாடிட்டு நாங்க கந்திரி சோறு ஆக்கணும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி சண்டை, இந்த மாதிரி எங்களை வந்து வழிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரி நிலைமையில இருந்து நாங்க எங்களை பாதுகாவல் தேடி குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடிய சமுதாயமா நாங்களும் மாறணும், எங்களை மாற்றக்கூடிய உலமாக்களும் இந்த உலகத்தில் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.